Assalamualaikum and welcome to Malaysia's recipe. இன்னைக்கு Malaysia's ரெசிபியில் முஹர்ரம் ஸ்பெஷல் புட்டு பீரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முஹர்ரமுக்கு இந்த புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 250 கிராம், தண்ணீர் 150 ml, துருவின தேங்காய் 1 கப், சீனி 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், pandan leaf ஒரு 4, பனை வெல்லம் 100 கிராம். முதல்ல அரிசி மாவை நல்லா லோ ஃப்ளேமில் வறுக்கணும். அது கூடவே நான் ஒரு 1/2 pandan leaf சேர்க்குறேன். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டு அரிசி மாவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம போட்ட pandan லீஃபும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் மாவை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம போட்ட இலையெல்லாம் அதுலேருந்து வெளியாக்கிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு வறுத்த மாவை மாற்றி வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவில் சேர்க்குறதுக்கு தண்ணீர் கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணீர்லையே ஒரு pandan leaf, சீனி, அதுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிட்டு மாவில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்ல சூடான தண்ணி நம்ம ஊற்றுனதுனால கையால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்ல மாவை ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணீர் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக அன்ஈவனாக இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ அந்த மாவை சலிச்சிக்க போகிறோம். சலிக்கும் போது நார்மலாக நம்ம மாவு சலிக்கிற மாதிரி அது ஈஸியாக வந்துடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. மாவில் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா சலிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு புட்டு செய்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முதல்ல தேங்காவை நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். நான் புட்டும் கூட இந்த ஸ்டீமரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த ஸ்டீமரில் புட்டு செய்ய போகிறீங்களோ அதே ஸ்டீமரில் கொஞ்சம் நேரம் தேங்காவை பாண்டான் லீஃப் கூட சேர்த்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். அப்போ தான் வந்து தேங்காய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பனை வெல்லத்தை நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் துருவி வச்சுருக்க வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவுலேருந்து கொஞ்சம் நான் தனியாக எடுக்கிறேன். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன். அது க்ரீன் கலர் புட்டு செய்கிறதுக்கு. க்ரீன் கலரிங்காக நான் 2 பாண்டான் லீஃபை க்ரஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த ஜூஸை மட்டும் எடுத்து புட்டு மாவு கூட மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு க்ரீன் கலர் புட்டு கிடைக்கும். உங்களுக்கு க்ரீன் கலர் புட்டு வேணான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தாட் மோல்டில் பாதி அளவு ஃபில் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம ஃபில்லிங்கை வச்சிடலாம். தேங்காயும் வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங். அதுக்கு மேலே புட்டு மாவை போட்டு ப்ரெஸ் பண்ணி விடாமல் ஜஸ்ட் அந்த மேலே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டா போதும். புட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வேகும் போது அரிசி மாவு விரியும், அதுக்கான இடம் வேணும். ஸோ ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அதை கவர் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி தாட் மவுல் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ஜார் மூடி இல்லைன்னா ஸ்பூன், இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பவுல், சின்ன பவுல் இருந்தால் கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பீஸ் ஆஃப் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. முதல்ல தாட் மவுடில் எப்படி நம்ம ஃபில் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஸ்பூனில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த காட்டன் கிளாத்தை வச்சு ரேப் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணி அந்த ஷேப் கிடச்சதுக்கப்புறம் இதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணி அந்த ஷேப் கிடச்சதுக்கப்புறம் அந்த கிளாத்தாலே கவர் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிடுங்க. எல்லா மோட்லேயும் அழகாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீம் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணால் போதும். நம்மளோட டேஸ்டியான புட்டு ரெடி ஆயிரும். புட்டு ரெடி ஆயிருச்சு.
இதை நீங்கள் சர்வ் பண்ணக்குள்ள கூட தேங்காய் வச்சு சர்வ் பண்ணுங்கள். புட்டு ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உள்ளே நம்ம வச்சுருக்க அந்த வெல்லம் ஃபில்லிங் கரைஞ்சி அந்த புட்டோட நல்லா மெல்ட் ஆகி அந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.